இந்த ஸ்கூலுக்கு லீவை விட்டதும் விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பையன் குளிருதுமா, பன்னு வேணும், பிரெட் வேணும், சீஸ் பீஸா வேணும், பர்கர் வேணும், டோனட் வேணும், ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று கேட்குறான். சரி பயபில் ரொம்ப நாளாக ஆசையாக கேட்டுட்ருக்கான். இன்றைக்கி ஆஃபீஸில் லீவு, வாங்க பீட்சாவை செய்யலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலருன்னு கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் போல் எடுத்து வச்சுட்டேன். இது லைட்டாக ஊறி வந்ததுக்கப்புறமா அதில் 1 கப் போல் மைதா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக தேவைக்கேற்ப மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டேன். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா இழுத்து பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சாதான் மாவு வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் என்னங்க, இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இது ஒரு சைடில் வந்து க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது 1 மணி நேரம் போல் நல்லா வந்து டபுள் ஆகி வரணும். ஸோ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு, நான் எங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்தா வெங்காயமும் அதுக்கப்புறம் கேப்சிகமும் இருந்தது. அதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு கேப்சிகமும் இந்த மாதிரி கிணி கிராஸாக கிணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனித்தனியாக. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழிச்சு இந்த மாவு நல்லா உபி வந்து அதுக்கு ஒரு டிஷ்ஷுமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீஸா ட்ரேவை எடுத்துட்டு இந்த மாவு ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பீட்சா ட்ரே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பெரிய பீட்சாவே பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இதில் வந்து சைடில் வந்துட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் மடிச்சு விடணும். இந்த பீட்சாவை இந்த டோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக முன்னாடியே இந்த மாதிரி இப்போல்லாம் டாமினோஸில் இந்த மாதிரி கியூபிக்கல் ஷேப்பில் ஒரு பீட்சா வரல அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபோர்க்கு வச்சு குத்துன்னு குத்தி விட்டுட்டு பீட்சா சாஸ் இருந்தது வீட்டில், அதையும் இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஹோம்மேட் இல்லைங்க, இதுவும் கடையில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே மார்செல்லா சீஸையும் நல்லா போட்டு விட்டேன். கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் கார்ன் இருந்தது அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் பன்னீர் வேலை பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில், அதையும் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 4-5 பன்னீர் போல் பீசஸாக ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக தூவிட்டு ஓடிஜியை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். அதுக்கப்புறம் என்னங்க, ஓடிஜி ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆனதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் 180 டிகிரி 25 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இது பேக் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பீட்சா சூப்பராகவே ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கியூபிக்கல்ஸாக ஆல்ரெடி கட் பண்ணது மேலேயே லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் ஆர்கானோவும் சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.